நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபட்டிருப்பதை காணும்போது மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகத்தை வாசிக்கிற போது மனதிற்குள் கொஞ்சம் சஞ்சலம் இருந்தது. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். குருக்களே குருக்களே என்று அழைப்பது. பலிபீடத்தில் பணிபுரிகிறவர்களே, பலிபீடத்தில் பணிபுரிகிறவர்களே, என் கடவுளின் ஊழியர்களே. எவ்வளவு வார்த்தைகள் பாருங்க. குருக்களே என்கிற வார்த்தை, இந்த பலிபீடத்தில் பணிபுரிகிறவர்களே என்கிற வார்த்தை, என் கடவுளின் ஊழியர்களே என்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிற இறைவன் எதை சொல்லுகிறார் என்றால், குருக்களே சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிகிறவர்களே அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனென்றால் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமல் போயின. கடவுளுக்கு உகந்த காணிக்கையாய் நாம் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது இறைவார்த்தை. திருப்பலியில் நாம் பங்கெடுத்தாலும், திருப்பலியில் முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து செபித்தாலும், கடவுளுக்கு உகந்த பலியாக, சிறந்த காணிக்கையாக, உகந்த காணிக்கையாக நாம் இல்லை. ஏனென்றால் நமக்குள் எந்த மனமாற்றமும் வரவில்லை. எந்த மனமாற்றமும் இல்லாததனால், மனம் மாறவே நாம் தயாராக இல்லாததனால், கடவுள் குருக்களை பார்த்து, அவருடைய பணியாளர்களை பார்த்து மிகுந்த வேதனையோடு அவர்களுக்காக மன்றாடுங்கள், செபியுங்கள், மனம் மாறுவதற்கான நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு கடவுளை பொருட்படுத்துகிறோமா? கடவுளுக்குரிய முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறோமா? இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். ஒரு குருவானவர் மிகுந்த வேதனையோடு என்னிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார். என்னுடைய பங்கில் 700 குடும்பம் இருக்கிறது ஃபாதர், 700 குடும்பம். கிறிஸ்மஸ் ஈஸ்டர் வந்துட்டா ஆலயம் முழுவதும் இருக்கும், நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. எங்கிருந்து தான் அந்த கூட்டம் வரும்னே தெரியாது, எப்படிதான் வருவாங்கன்னே தெரியாது. அந்த இரவு பொழுதினில வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த வார நாட்கள் திருப்பலி ஒரு அரை மணி நேர திருப்பலி தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வந்து நிற்பாங்க ஃபாதர். 700 குடும்பத்தில் 10 நபர்கள் தான். சில நேரங்களில் மக்களுடைய மனது இன்றைக்கு இறுகி போயிருக்கிறது. செய்கிற தவற்றை உணர முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தவறுகளை உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவற்றை பொருட்படுத்துவதில்லை. பொய் பேசினாலும் பிரச்சனை இல்லை, ஏமாற்றினாலும் பிரச்சனை இல்லை, கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பொறாமப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பேராசை கொண்டாலும் பிரச்சனை இல்லை, தேவாலயத்திற்கு போனாலும் பிரச்சனை இல்லை,
நன்மை எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பாவ சங்கீதம் செய்தாலும் பிரச்சனை இல்லை. எதை பற்றியும் கவலையற்றவர்களாக, அதை பொருட்படுத்தாதவர்களாக, உதாசீனப்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த குருவானவர் மிகுந்த வேதனையோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். சகோதர சகோதரிகளே, நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நம்மை நாமே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையை நிச்சயமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணமாய் இந்த தருணம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பார்த்து அங்கிருக்கிறவர்கள் குறை சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த மனிதர் பேய்களின் தலைவனாகிய பெயல்சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், குறை சொல்லுகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். நம்மிடத்தில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குங்க, எவ்வளவோ நல்லவர்களாக நாம் இருப்போம். ஆனால் இந்த நன்மைகளையோ நம்மிடத்தில் இருக்கிற நற்குணங்களையோ சில பேர் அதை பொருட்படுத்த மாட்டார்கள், பெருமைப்பட பேச மாட்டார்கள், நம்மை தட்டி கொடுக்க மாட்டார்கள், நம்மை ஊக்கப்படுத்த மாட்டார்கள். ஆனால் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அதை பெரிதுபடுத்தி நம்முடைய எல்லா நற்குணங்களையும் அவர்கள் குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்ல மனசு இருக்கும், நல்லா உதவி செய்வோம், ஆடுவோம், பாடுவோம், ஓடுவோம், எல்லார் கூட நல்லா பழகுவோம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு தவறுதல் நடந்துடுச்சு, அதை தான் எல்லாரும் பெருசுபடுத்துவாங்க. ஒரு கணித ஆசிரியர் இருந்தாங்களாம், மேக்ஸ் டீச்சர். வகுப்பறையில் 1, 2, 3, 4, 5 என்று அவர்கள் எழுதி கொண்டே வந்தார்கள். அப்படி வரிசைப்படி எழுதி கொண்டு வருகிற போது இடையில் 7 என்கிற அந்த எண்ணை விட்டு விட்டார்கள். 7 என்கிற அந்த எண்ணை மட்டும் விட்டுவிட்டு 8, 9, 10, 11, 12 என்று அவர்கள் எழுத ஆரம்பித்தார்கள். பின்னாடி இருந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு சலசலப்பு, சிரிப்பு, சத்தம் கொஞ்சம் அதிகமாக வருது. திரும்பி பார்த்த உடனே எல்லாம் அமைதியாயிடுறாங்க. என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர் வினவ, டீச்சர் டீச்சர் 7 அந்த நம்பரை விட்டுட்டீங்க, 7வது நம்பரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் அவர்களை பார்த்து சொன்னாராம், உண்மைதான், அந்த எண்ணை நான் விட்டுவிட்டேன், தவறுதான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் பல பேர், நான் இவ்வளவு எண்களை எழுதியிருக்கிறேன், 1, 2, 3 இவ்வளவு எண்கள் இருக்கிறது, இதையெல்லாம் பார்க்கவில்லை, எது விடுபட்டிருக்கிறதோ, எது தவறு நடந்திருக்கிறதோ அதை மட்டுமே எல்லாரும் பார்க்கறாங்க. பார்த்தீங்களா? அப்படிதான் உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் செய்கிற ஒரு தவற்றை, நீங்கள் செய்கிற அந்த தவற்றை மட்டுமே எல்லாரும் சுட்டிக்காட்டி உங்களை குறைபடுத்துவார்கள், உங்களை மட்டம் தட்டுவார்கள். அதனால் இந்த உலகம் பார்க்கிற பார்வைக்காக நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாராம் தன்னுடைய மாணவ மாணவியர்களுக்கு. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார், எவ்வளவோ வல்ல செயல்களை செய்கிறார், அற்புத அதிசயங்களை செய்கிறார். குருடர்கள் பார்க்கிறார்கள், தொழுநோயாளர்கள் குணமடைகிறார்கள், முடக்குவாதமுற்றவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், கூன் விழுந்தவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். அற்புத அதிசயங்களை செய்து கொண்டே வருகிறார். போகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு நல்ல புகழும் பெயரும் உண்டு. ஆனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை பாருங்க, பெயல்சபூலை கொண்டே, பேய்களின் தலைவனான பெயல்சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று குறை சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மை கூட குறை சொல்லுவார்கள். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை நம்மிடத்தில் தவறுகள் இருக்கிறது என்றால், குறைகள் இருக்கிறது என்றால் அவற்றை நாம் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். குடிப்பழக்கம், பொறாமைப்படுகிற குணம், பேராசை கொள்ளுகிற எண்ணங்கள், கோபப்படுகிற குணம், தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவது, தவறான உறவில் ஈடுபடுவது, மனைவிக்கு கணவனுக்கு துரோகம் செய்வது, பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் இருப்பது, பெற்றோர்களை கவனிக்காமல் இருப்பது, எவ்வளவோ குறைகள் நமக்குள்ள இருக்கும், பல பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கும். நாம தான் அதை சரி செய்யணும். சரி செய்வதற்கான முயற்சிகளை நாம மேற்கொள்ளணும். இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்படி இல்லை என்றால்
நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் சரி செய்யவில்லை என்றால் அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும், இன்னும் மோசமாகும், நிலைமை வர வர கேடுள்ளதாகும். சிறிதாக இருக்கும் போதே அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்வோம். மனம் மாறுவதற்கான வாய்ப்பாக இந்த நாள், இன்றைய நாளின் இறைவார்த்தை இருக்கிறது. கவனமுடன் செவி கொடுப்போம், இதயத்தை திறப்போம், மனம் மாறுவோம், ஆண்டவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.